ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே யம்மியான கிறிஸ்பியான ஒரு நியூ டிஷ் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஸ்டஃப்டு சிக்கன் வித் சீஸ் அண்ட் வெஜ்ஜீஸ். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது நார்மலாக பண்ணுற சிக்கன் டிஷ் மாதிரி இல்லாமல் ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமலே வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு சிக்கன் வந்துட்டு நீங்கள் ஃபில்லட்ஸ் டைப்பில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபில்லட்ஸில் தான் உங்களால் ஸ்டஃப் பண்ண முடியும். சிக்கனோட தடிப்பான பக்கத்தை எடுத்துக்கோங்க. அதில் கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு கீரல் போடுங்க. கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு உள்ள கேப் இருக்கணும். இப்போ எல்லா சிக்கனும் ஸ்டஃபிங்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியா, ஜீராத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தயிர் போடுறனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் மேரினேஷனுக்கு வச்சிடலாம். சிக்கன் மேரினேட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு வதக்குங்க. டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். உங்களுக்கு இதில் வேறு காய்கறி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். காய்கறி வதங்கி முடித்த உடனே நம்ம உதுத்து வச்சிருக்கிற சீஸ் எடுத்து போடுங்க. ஒரு கிளறி விட்ட பிறகு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் சீஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உருகி இந்த மாதிரி ஒரு பதத்தில் ரெடியாகி இருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் ஆன சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுக்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்டஃப்டு சிக்கனோட ஆக்சுவல் ஸ்டஃபிங் பார்ட் பண்ண போகிறோம். மேரினேட் ஆன ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து தட்டில் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சீஸ் அண்ட் வெஜ்ஜீஸை
இப்போ ஸ்டஃப் பண்ணலாம். சீஸ் அண்ட் வெஜ்ஜீஸை உருண்டையாக கொழுக்கட்டை மாதிரி சிக்கனோட சென்டரில் வைங்க. கரெக்டான அளவு ஸ்டஃபிங் மட்டும் உள்ளே வைங்க, ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதீங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி சிக்கனை 2 சைடில் இருந்தும் ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ண சிக்கன் பிரியாமல் இருக்க எய்தர் த்ரெட் ஆர் டூத்பிக் வச்சு இப்போ நம்ம லாக் பண்ணலாம். நான் டூத்பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீல் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடுங்க, இல்லைன்னா குக் பண்ணும்போது சீஸ் வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குக் பண்ணலாம். இந்த ஸ்டஃப்டு சிக்கன் க்ரில்லில் தான் ரொம்ப நல்லா வரும். சப்போஸ் உங்ககிட்ட க்ரில் இல்லைன்னா நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா தோசைக்கல்ல எப்படி பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். நான் குக்கிங்க்கு க்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீட் 200 டிகிரி வச்சுருக்கேன். நம்ம ஸ்டஃப்டு சிக்கனை உள்ளே வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து செக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போடலாம். மீன்வைல் தோசைக்கல்ல எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். தோசைக்கல்ல டைரெக்டாக சிக்கனை வச்சிங்கன்னா அது அடி பிடிச்சிடும். அதனால நான் சூடு பாத்திரம் இறக்கி வைக்கிற ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலே நம்ம சிக்கனை வச்சு குக் பண்ண போகிறோம். இது கிரில் மாதிரி இல்லை, அதனால் அடிக்கடி நம்ம சிக்கனை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ சுவையான கிறிஸ்பியான நம்ம ஸ்டஃப்டு சிக்கன் வித் சீஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.